உங்களுக்கு ட்ரோல் பாய் கரணை தெரியுமா? அவங்களோட யூடியூப் சேனலை வெளியே எடுத்துட்டாங்க அவங்களோட சொந்தக்காரங்க. அதனால் அவங்க கஷ்டமாக இருக்காங்க அவங்களுக்கு. அவங்கள அந்த யூடியூப் சேனலே வேண்டான்ட்டாங்க. உதவி செய்கிறேன்னாங்க, ஒரு கேமராமேனாச்சும் இருக்கேன் அப்படின்னாங்க, வேண்டான்ட்டாங்க. அதனால் அவங்க ஒரு புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரோல் பாய் கரண் அஃபிஷியல். இது ஃபேக் நியூஸ்ன்னு நினச்சிக்காதீங்க, உண்மையான நியூஸ் தான், அவங்களே சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் பார்த்துருப்பீங்க, ட்ரோல் பாய் கரண் சேனல்லேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதுதான் உண்மை. ட்ரோல் பாய் கரண் சேனல்லேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். எங்கள் டீம், நாங்கள் நடித்த எல்லாருமே அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோல் பாய் கரண் சேனல் வந்து எங்களது இல்லையா, ட்ரோல் பாய் கரண் சேனல் வந்து எங்களது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து சம்பளத்துக்காக அதில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அந்த சேனலை கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோல் பாய் கரண் சேனலை கிரியேட் பண்ணது வந்து ஆரம்பிச்சது நானும் இன்னொரு அண்ணனும் சேர்ந்து ஆரம்பித்தோம். அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே வந்து அவருடைய இதுதான் கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனால் அந்த சேனலை வந்து 0 வீடியோலேருந்து ஆரம்பித்த ஒரு சேனல். எப்படின்னா, அந்த சேனலில் நஷ்டமாக இருந்தாலும் லாபமாக இருந்தாலும் எங்கன்னா வீடியோ எடுக்க போகும்போது அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காசாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மைக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நானும். இதை ஃபேக் நியூஸ்ன்னு நினச்சிக்காதீங்க யாரும், இவரே சொல்லியிருப்பார். அதனால் எந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள், அவங்களோட ட்ரோல் பாய் கரண் அஃபிஷியலுக்கும் லைக் பண்ணுங்கள். அப்படின்னா ட்ரோல் பாய் கரனுக்கு இது லைக் சப்ஸ்கிரைப் பண்ணான்னு நான் சொல்ல வரல, இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அப்படின்னா எங்களுக்கும் பண்ணுங்கள். சரி, பாய்.